10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் யூனிட் 11 அணு அமைப்பு வந்து பார்க்குறோம். 1911 லார்ட் ரூதர்ஃபோர்டு நியூசிலாந்தை சேர்ந்தவர் மெல்லிய தங்கத்தகட்டின் மீது, ரூதர்ஃபோர்டுனாலே தங்கத்தகட்டின் மீது அந்த நேர்மின் துகள்களை அனுப்பினவர் தான் அது. சிலது நேராக போச்சு, சிலது விலகுச்சு, சிலது வந்து திரும்ப வந்த இடத்துக்கே வந்துருச்சு. ஸோ இதன் மூலமாக வந்து அணுவில் நிறைய எம்டி ஸ்பேஸ் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சார். சென்ட்ரலாக உட்கரு இருக்குன்றது கண்டுபிடிச்சார். ஆர்பிட்டில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சார். இவரோட இந்த கண்டுபிடிப்போட ட்ராபேக் என்னென்னா வந்து எலக்ட்ரான் வந்து ஆற்றலை இழந்து இவர் கொள்கைப்படி விழ வேண்டும், அந்த நிலைத்தன்மையை விளக்க முடியல. அடுத்து போரின் அணுக்கொள்கை வந்து இவர் 11 கொண்டு வந்தார். அடுத்த 2 வருஷத்தில் 13 டென்மார்க்கில் வந்து நீல்ஸ் போர் அப்படின்னு வந்து எலக்ட்ரான் சுற்றி வரும் ஆர்பிட் KLMன்னும். இவர் சொன்னதில் வந்து என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருந்ததுன்னா வந்து ஹீலியம், லித்தியம், பெரிலியம் இந்த வாயுக்களுக்கு தான் இவர் சொன்னது ஆப்டாக ஒத்து போச்சு, மற்றதுக்கு ஒத்து போகலை. அடுத்து எலக்ட்ரான் கண்டுபிடிப்பு, நியூட்ரான் கண்டுபிடிப்பு வந்து சாட்விக் வந்து பண்ணார். இப்போ பெரிலியத்தோட ஆல்ஃபா கதிர்களை மோத வைக்கிறப்போ வந்து உங்களுக்கு நியூட்ரான் வந்து வெளியே வந்துச்சு அப்படின்றத வச்சு இவர் கண்டுபிடிச்சார். இவர் வந்து ரூதர்ஃபோர்டோட ஸ்டூடெண்ட் தான். ரூதர்ஃபோர்டு தான் நடுநிலைத்தன்மையோட ஒரு துகள் இருக்குதுன்னு சொன்னார். இவர் வந்து நியூட்ரானை கண்டே பிடிச்சிட்டாரு. ஸோ எலக்ட்ரானோட வேல்யூன்னா 9.1 × 10⁻⁻28. புரோட்டான், அதாவது H1னா அதுதான் புரோட்டான், ஹைட்ரஜனோட வேல்யூ தான் புரோட்டானோட வேல்யூ. 1.6 × 10⁻24. இது -24ன்னு இருக்கும், இது -28ன்னு இருக்கும். ஏன்னா எலக்ட்ரான் தான் வந்து நெகட்டிவ் வேல்யூ அதிகம். அடுத்து நியூட்ரானும் இதே தான். 2 நியூட்ரான், புரோட்டான் நியூட்ரான் வேல்யூ 1.6 × 10⁻24ன்றப்போ இது -28 இருக்கும், 9.1 மறந்துடக்கூடாது. அடுத்து மெசான்கள், நியூட்ரியான்கள், அப்புறம் வந்து ஆன்டி நியூட்ரான்கள், அப்புறம் வந்து பாசிட்ரான்கள் நிறையா இருக்குது. அணு எண் நிறை எண்ணா என்ன? இப்போ கோல்டில் பார்த்திங்கன்னா 79 புரோட்டான்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. அணு எண் அப்படின்றது புரோட்டான்களின் எண்ணிக்கை, எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையும் அதாக தான் இருக்கும். ஸோ நிறையன் அப்படின்றது புரோட்டான்களின் எண்ணிக்கை ப்ளஸ் நியூட்ரான்களின் எண்ணிக்கை ரெண்டையும் கூட்டினா வர்றது தான் நிறையன். ஸோ மேலே இருக்கிறது ஒரு லெட்டரில் மேலே இருக்கிறது அந்த அணுவோட நிறையன், கீழே இருக்கிறது அணு எண். ஸோ நியூட்ரான்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்து நிறையன்லேருந்து அணு எண்ணை கழிச்சிட்டோன்னா நியூட்ரான்களின் எண்ணிக்கை நமக்கு வந்து கிடச்சிரும். ஸோ அதுக்கான ப்ராப்ளம்ஸ் தான். ஸோ வந்து கீழே இருக்கிறது அணியன், மேலே இருக்கிறது நிறையன், இதை மைனஸ் பண்ணிட்டோம்னா நியூட்ரான்களோட எண்ணிக்கை வந்து நமக்கு கிடச்சிரும். ஜாகில் அப்படின்றது தான் ஜெர்மானியன் A குறியீடு வந்து பயன்படுத்தினார். அடுத்து ஜெர்மானிய மாசன்சாஸ் அப்படின்றவர் வந்து குறியீடுக்கு பதிலாக ACS வழிமுறையை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். இது அதே தான், நிறையன் கொடுத்துருக்காங்க, நியூட்ரான் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அணு எண் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது. ஸோ பொட்டாசியமுக்கு வந்து 10, அணு எண் வந்து 19. ஓகேவா? எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா 2n² அப்படின்ற ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ KLMNன்னு வந்து இது வந்து ஆற்றல் மட்டம் சொல்லுவாங்க. இது ஆற்றல் மட்டம் 1, ஆற்றல் மட்டம் 2, ஆற்றல் மட்டம் 3, ஆற்றல் மட்டம் 4. இப்போ வந்து இதை 2ஆல் ஸ்கொயர் பண்ணுற, இப்போ 1 ஸ்கொயர் பண்ணுறப்போ 1 × 2 போடுறப்போ 2. ஸோ எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை வந்து எத்தனைனா 2. Kயில் வந்து 2 இருக்குது. அடுத்து Lயில் வந்து எத்தனை எலக்ட்ரான்ஸ்கள் இருக்குது அப்படின்றது வந்து 2² 4, 4 × 2 வந்து 8. ஸோ ஒவ்வொரு ஆற்றல் மட்டத்தையும் இருக்க எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து 2n². அடுத்து KLMN எப்படி பிரிக்கிறோன்னா இது எப்படி வரும்னா 2, 8, 18 அப்படின்ற மாதிரி வரும். ஸோ நம்மளோட அந்த அணுவோட அணு எண்ணை பொறுத்து, இப்போ கால்சியமுக்கு 20 வந்து அணு எண்ணா, ஃபஸ்ட்டு மினிமம் அது 2ன்னு வச்சுக்கிறோம். அடுத்ததில் மேக்ஸிமம் வந்து 8 தான் வரும். ஸோ அடுத்து மீதி எவ்வளோ இருக்குன்னா 10 இருக்குது. ஸோ இங்கே 10ன்னு போடாமல் வந்து திரும்ப ஒரு ஆற்றல் மட்டம் 8ன்னு போட்டு இங்கே 2ன்னு போடுறோம். ஸோ இப்போ அந்த கடைசியாக இருக்க ஆற்றல் மட்டம் 2 இருக்குது இல்லையா, இந்த 2 வேறு ஒரு தனிமத்தோட வினை புரியலாம். ஸோ அதுக்காக தான் இந்த 2. இது வந்து 7 அப்படின்றச்சுன்னா வேறு தனிமத்தோட ஒரு எலக்ட்ரானை இது வாங்கிக்கும். ஸோ இதுதான் வந்து நார்மலாக இதோட ப்ரொசீஜர். இப்போ அலுமினியம்னா அதுக்கு வந்து 13 இருக்குது. ஸோ அதை எப்படி பிரிக்கிறாங்கன்னா 2, 8, 3 அப்படின்னு பிரிக்கிறாங்க. புரோட்டான் நியூட்ரானை இணைக்கிற விசை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கு பேர் யுகாவா விசை அப்படின்றாங்க. அணுவோட நிறையன் வந்து அணு நிறை அலகால் அளவிடப்படுகிறது. புதிய அளவு வந்து U அப்படின்னு சொல்கிறாங்க. அணுவோட உருவ அளவு நானோமீட்டரில் தான் இருக்கும். இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் SEM சொல்லுவாங்க. வெளிவிட்ட எலக்ட்ரான் தான் இணைதிறன் எலக்ட்ரான் அப்படின்றாங்க. அது மட்டும் தான் வேதிவினையில் ஈடுபடும். கடைசி இருக்கிறது மட்டும் தான் வேதிவினையில் ஈடுபடும். அது இணைதிறன் எலக்ட்ரான். வெளிவிட்ட எலக்ட்ரானுடைய, அதாவது 1, 2, 3 அப்படின்ற கம்மியான நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து கடைசி இணைதிறன் எலக்ட்ரான்கள் இருந்துச்சுன்னா அது உலோகமாக இருக்கும். 4, 5, 6ன்ற அந்த அதிகமாக இருக்கிறது வந்து அலோகமாக இருக்கும். எக்ஸப்ட் ஹைட்ரஜன் மட்டும் விட்டுட்டு மற்றதில் தான் வந்து இதை சொல்கிறாங்க. ஹைட்ரஜனில் ஒன்றே தான் அணியல். வெளிக்கூடு முழுமையாக இணைதிறன் வந்து வெளிக்கூடில் முழுமையாக எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா
அதோட இணைதிறன் 0ன்னு சொல்கிறாங்க. அதாவது அது வெளியவும் வினைபுரியாது, எதையும் வாங்கவும் செய்யாது. ஸோ இணைதிறன் 0. நியானின் எலக்ட்ரான் வடிவமைப்பு, நியான்னா 10 இருக்கும். ஸோ வந்து 2 8. ஸோ இதுக்கு இணைதிறன் வந்து 0. சரியா. அடுத்து மெக்னீஷியம் அப்படின்னா மெக்னீஷியமுக்கு 12. ஸோ இதை ஒவ்வொன்றா வந்து எப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ அணு எண் வந்து ஒவ்வொரு தனிமத்துக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாமே வந்து அலோகம். உலோகம் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே இருக்கும். லித்தியம் ஒரு உலோகம், பெரிலியம் ஒரு உலோகம். ஸோ வந்து இங்கே மென்ஷன் பண்ணி இருக்கும். இதுலேயே பார்த்திங்கன்னா தெரியும். பொட்டாசியம், கால்சியம், சோடியம், மெக்னீஷியம், அலுமினியம் இதெல்லாம் மட்டும்தான் உலோகம், மற்ற எல்லாமே அலோகம் தான். ஸோ வந்து இப்போ ஹைட்ரஜன் அணு எண் வந்து 1, ஹீலியம்னா 2, லித்தியம்னா லியோன்னு ஞாபகம். லித்தியம்னா லியோ. ஸோ 3 லெட்டர்ஸுக்கா 3. பெரிலியம்னா ஃபஸ்ட்டு 4 டிஜிட் 4. போரான் அப்படின்னா வந்து பை காமிச்சிட்டு தான் போவான். அப்போ 5 ஃபிங்கர்ஸ் காமிப்பான். போரான் அப்படின்னா 5. கார்பன்னா இதில் வந்து கார்பன் அப்படின்னா 6 அப்படின்னு சொல்லலாம். கார்பன்னா 6. போரான்னா 5 ஃபிங்கர்ஸ் காமிக்கிறான். கார்பன்னா காரு 6. நைட்ரஜன்னா 7 pmக்கு மேலே தான் வந்து நைட்டு. O2னா இது 8 தெரியும் உங்களுக்கு. ஃப்ளூரின்னா 9. இந்த பூவே வந்து இப்படி சுழிச்சு விட்டோம்னா அதுவே 9 மாதிரி ஆயிரும். அடுத்து நீயா அப்படின்னு 10. சோடினா சோடி 1க்கு இன்னொன்று சோடினா 1. மெக்னீஷியம்னா 12. அலுமினியம்னா 13. ஸோ சிலிக்கன்னா நம்பர் ஆஃப் லெட்டர்ஸு இப்போ 4 இருக்குது. ஸோ 14. பாஸ்பரஸ்னால் 15 மார்க் எடுத்தாலே பாஸு. சல்ஃபர்னால் வந்து S6. ஸோ வந்து 16. அடுத்து குளோரினில் வந்து இந்த எல் இருக்குது. ஸோ அதை மாற்றினோம்னா 17. ஆர்கன் வந்து 18. அடுத்து பொட்டாசியம் வந்து 19. கால்சியம் வந்து 20. ஹைட்ரஜன் ஞாபகம் இருக்கும். ஹீலியம் ஹெச்சி அப்படின்னா 2 லெட்டரா. ஸோ 2 ஞாபகம் இருக்கும். லித்தியம் லியோ ஞாபகம் வச்சுக்கலாம். பெரிலியம் 4. போரான்னா 5. காரு 6. நைட் ஆகிட்டா 7 pm. இது 8. ஃப்ளூரினுக்கு பூவை மாற்றணும்னா 9. நீயானா 10. நீயா அப்படின்னு 10க்கு 10 கொடுக்குறது நீயா அப்படின்னு. சோடினா 1க்கு சோடி. மெக்னீஷியம்னா மெக்கு தான் வந்து ஒரு மீன். ஸோ மெக்குன்னா 12. அலுமினியம்னா வந்து ALU அழுகிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா 3. ஸோ 13. சிலிக்கன் 14. பாஸ்பரஸ்னால் 15 மார்க் எடுத்தால் பாஸு. S16. குளோரினில் L 17. ஆர்கன் வந்து 6 வந்து 6 நல்லா மாற்றி விட்டோம்னா 8 ஆயிரும். கீழே வளைச்சி விட்டோம்னா 8 ஆயிரும். ஸோ 18. பொட்டாசியம் 19. கால்சியம் வந்து 20. ஸோ இதில் வந்து கடைசி 2 வந்து உலோகம். இந்த 3 உலோகம், மற்ற எல்லாமே அலோகம். மந்த வாயுக்களில் வந்து ஹீலியம் இருக்குது. ஸோ 18 வந்து மந்த வாயு. இதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கணும். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் ஈஸியாக படிச்சுக்கலாம். அடுத்து கதிரியக்கத்தன்மை உள்ள ஐசோடோப்புகள் வந்து கைத்திரியக்க ஐசோடோப்புகள் என்று அழைக்கப்படுகிறது. அணுக்கரு உலை யுரேனியம் 235 மூலம் கதிர்வீச்சு சிகிச்சைக்கு பயன்படும். கோபால்ட் 6ன்றது கதிரியக்க ஐசோடோப்பு. இது வந்து கேன்சர் சிகிச்சைக்கு பயன்படுது. ஐசோபார்கள் அப்படின்னா வந்து கீழே இருக்கிறது பேஸ், மேலே இருக்கிறது டாப்புன்னு சொல்லுவோம். ஸோ பேஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் பார்கள், டாப் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் ஐசோடோப்புகள். சரியா. அதாவது நிறையன் வந்து வேறுபட்ட அணியன் இருக்கும், ஒத்த அணியன் வேறுபட்ட நிறையன் இருக்கும். ஐசோடோன்கள் அப்படின்னா நியூட்ரான்கள் வந்து சேமாக இருக்கும். இது மட்டும் வித்தியாசம். நியூட்ரான்கள் சேமாக இருந்ததுன்னா அது வந்து ஐசோட்டான்கள். 2 தனிமம் எடுத்துக்கிட்டு கம்பேர் பண்ணுறது. ஸோ வேதி சேர்க்கையோட விதிகள் என்னென்ன அப்படின்னா நிறை மாறா விதி, மாறா விகித விதி, பெருக்கல் விதி, தலைகீழ் விதி, கேலுசாக்கின் பருமன் இணைப்பு விதி. ஸோ இது வந்து ஒரு பருமன் சேர்ந்தால் 2 பருமன் ஆகுது அப்படின்றது தான் பருமன் இணைப்பு விதி. நிறை மாறா விதினா நிறை மாறாது, மாறா விகிதம்னா விகிதம் மாறாது. பெருக்கல் விகித விதி இது வந்து 1804 டால்டன் அவர் வந்து கண்டுபிடிச்சிட்டு இது வந்து பெருக்கல் படி வரும். அடுத்து தலைகீழ் விதினா ரிச்சர். இது வந்து 2 டிஃப்ரெண்ட்டான நிறை இருக்க 2 டிஃப்ரெண்ட் நிறையோட 3வது தனிமம் சேர்கிறப்போ ரேஷியம் சமமாகும், இல்லை விகிதம் வந்து சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து குவாண்டம் எண்கள் அப்படின்னா முதன்மை குவாண்டம் அப்படின்னா n முதன்மை ஆற்றல் மட்டம். அடுத்து Lன்றது வந்து கோண குவாண்டம் அப்படின்றாங்க. காந்த குவாண்டம்னா மேக்னெட்டிக் M. சுழற்சி குவாண்டம் அப்படின்னா S அப்படி சுற்றுற மாதிரி. ஸோ எலக்ட்ரான் தான் சுழற்சி அடையுது. ஒரே எண்ணிக்கையில் நியூட்ரான்கள் வந்து இருக்கிறது வந்து ஐசோடோன்கள்னு பார்த்தோம். நியூட்ரான் எண்ணிக்கையில் மாற்றம் இருந்துச்சுன்னா ஐசோடோப் டாப்பில் தான் மாற்றம் ஏற்படும், நிறையனில் தான் மாற்றம் ஏற்படும். ஸோ அதான் ஐசோடோப். நியூட்ரான் வந்து சேமாக இருந்துச்சுன்னா ஐசோடோன்கள். நிறைன்றது புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான் சேர்ந்தது தான் நிறையன். நியூக்ளியான் குறிப்பது வந்து புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான் சேர்ந்தது தான் நியூக்ளியான். இப்போ புரோமியம் வந்து 35 80 வந்து புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரானிகளின் எண்ணிக்கை என்னென்ன அப்படின்னு கேட்டால் இதுதான் வந்து புரோட்டான். எலக்ட்ரானும் சேம் தான், 35 தான். ஸோ 80லேருந்து 35 கழிச்சா வர்றது தான் நியூட்ரான். அவ்வளோதான். அடுத்து பொட்டாசியம் எப்படி அமைப்பு இருக்கும் அப்படின்னு பார்க்குறாங்க.
அடுத்து வந்து எலக்ட்ரான் தான் மிகச்சிறிய அளவு இருக்கும், நிறையும் கம்மியாக தான் இருக்கும், மின்சுமை வந்து கொண்டது அப்படின்றாங்க. ஆர்பிட்டின் அளவு வந்து சிறியதாக இருந்தால் ஆற்றல் குறைவாக இருக்குன்றாங்க. கால்சியம் ஆர்சனிக் இணை வந்து அது வந்து ஐசோ பாருக்கு எடுத்துக்காட்டு. பேஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும், டாப்பு தான் ஒன்றா இருக்கும். ஸோ டால்டன் அப்படின்றது வந்து